ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு போகிறோம் சார் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டோரி கேட்டிருந்தீங்கல்ல டியர், ராகவி டியர், ஓகேவா? 2-3 டைம் கேட்டிருந்தீங்க. ஸோ 2-3 கமெண்ட் இதே மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ நீங்களே தானா இல்லை வேறு பர்சனான்னு தெரியல, பட் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் சும்மா உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி போல். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் காலேஜுக்கு வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறீங்க. அப்போது டக்குன்னு உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணுறா. ஸோ சாரா கால் பண்ண உடனே, ஐயோ இந்த நாய் வேறு கால் பண்ணுது, இனி இவகிட்ட பேச ஆரம்பித்தா நைட் ஃபுல்லாக பேசுவோம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஃபோன் எடுக்கலை, அப்படியே வச்சிடுறீங்க. சரி ஓகேன்ட்டு திரும்ப படிக்கலான்னு பார்த்தா அகைன் அவள் கால் பண்ணுறா. இவன் இன்றைக்கி என்னை சும்மா விடமாட்டா போல், நாளைக்கு ஸ்டேஜில் போய் நான் அசிங்கம் தான் படணும், ப்ரெசன்டேஷன் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எடுக்காத, ஃபோன் எடுக்காத, உன்னை அவள் டிஸ்டர்ப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுக்கலை. ஆனால் திருப்ப அந்த நாய் கால் பண்ணிகிட்டே இருக்குது. உங்களுக்குன்னா கடுப்பாயிடுச்சு. அதாவது கை வந்துட்டு எப்படின்னா ஃபோன் எடுக்க போகுது, பிரெயின் வேணான்னு சொல்லிட்டு மனசு எடுங்குது. அதனால தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே அவள் கால் பண்ணிகிட்டே இருக்கவும் உங்களுக்கு வந்துட்டு அவள் கூட பேசாமல் இருக்க முடியாது. ஸோ 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு சின்ன காயப்பட்டால் கூட 2 பேர் உடனே கால் பண்ணி சொல்லிக்குவீங்க. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? உங்களுக்கு தெரியாத விஷயம், அதாவது உங்கள் 2 பேர்த்த பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. காலையில் நீங்கள் கண்ண முழிக்கிறது நைட்டு நீங்கள் தூங்க வரைக்கும் எல்லாமே 2 பேர் ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிடுறீங்க. ஏன்னா அவள் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருப்பாள். அட்டன் பண்ண உடனே அவள், ஏன் நான் எத்தனை நாள் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை அப்படின்னு கத்துறா. ஸோ நீங்கள், ஏய் அறிவு இருக்காடி உனக்கு, நான் தான் ஃபோன் எடுக்கல, நான் எது கூப்பிட்டே இருக்கா, அதுவும் இல்லாமல் நாளைக்கு எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, உனக்கு என்ன நெக்ஸ்ட் வீக் தான், ஆனால் எனக்கு நாளைக்கே இருக்குது, நான் என்ன பண்ணட்டும், ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும், ஏய் அது பண்ணிக்கலாண்டி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, அது உனக்கு தெரியுமா, இந்த ஒரு எப்படி சொல்கிறது, என்னோடய ஃபேவரட் ஒரு க்ரஷ் இருக்கான்ல அப்படிங்கிறா. உனக்கு 1000 க்ரஷ் இருக்காண்டி, அதில் உன்னோட ஃபேவரெட்னா எதை சொல்கிறது, உனக்கு 1-2 இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள், அது என்னமோ உண்மைதான், 1-2 கிடையாது, ஆனால் என்னோடய மெயின் க்ரஷ்ஷு, ஓகேவா, மெயின் க்ரஷ் இருக்கான்ல அவன் நாளைக்கு நம்மளோட காலேஜுக்கு வராளே அப்படிங்கிறா. வான் க்ரஷ்ஷு நம்ம காலேஜுக்கு வந்தால் எனக்கு என்ன, போனால் எனக்கு என்னடி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்னடி இப்படி சொல்கிற, என் க்ரஷ்ஷு காலேஜுக்கு வரான், அப்போது நான் ரொம்ப அழகாக தெரிய வேணாமா அவன் முன்னாடி அப்படின்னு சொல்கிறா. அவள், ஏய் அத்தனை பேர் காலேஜில் இருக்காங்க, அத்தனை பேருக்கு நடுவில் உன்னை மட்டும் தனியாக பார்த்துவானா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அதெல்லாம் தெரியாது, ஆனால் நான் அழகாக ரெடி ஆகிட்டு போய்ட்டு அவன் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, அப்போ ரெடி ஆக வேண்டியதானே, போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை நாளைக்கு போடுறதுக்கு, என்ன எது கால் பண்ணி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவளும், மொயன் முட்டாள்தனமாக இருக்காத, நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறா. நீங்களும், என்ன அப்படின்னு என்கிட்ட சொல்ல போகிற, சீக்கிரம் சொல்லு, எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது பைத்தியக்காரி அப்படின்னு கத்துறீங்க. அவளும், சரி ஓகே இப்போது நீயும் நானும் போனால் யாரை டக்குன்னு எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அது வந்து ஏன்டி இப்படி கேட்குற, பொண்ணுங்கன்னு பொண்ணால் பார்ப்பாங்க தான், ஆனால் நமக்கு பக்கத்தில் வரவங்க தான் பார்ப்பாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவள் வந்துட்டு, அடிச்சிடுவேண்டி, மரியாதை சொல்லு, 2 பேரும் ஒன்றா போனால் உன்னை தானே ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறா. ஏன்டி என்ன இப்படி சொல்கிற, நீ தான் நல்லா ஹைட்டாக இருக்க, அழகாக இருக்க, உன்னை தான் பார்ப்பாங்க, நான் இருக்கிறது குலக்கத்திரிக்கா மாதிரி, என்ன எதுக்கு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அவளும், எனக்கு என்னடி தெரியும், நான் கஷ்டப்பட்டு அப்படியே செவ்வறு அது இதுன்னு சொல்லிட்டு தொங்கி ஹைட்டாக வளர்ந்துருக்கேன், ஆனால் யார் என்ன பார்க்குறா, குள்ளையா குட்டியாக இருக்கிற உன்னை தானே பார்க்குறாங்க, அதனால தான் உன்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறா. நீங்களும் சரி சொல்லி தொலையும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவள், மயன் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் மேக்கப் கம்மியாக பண்ணிட்டு வரியா, சுமாராக ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ, ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கோ, அப்புறமா மேக்கப் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு வாடி, என் பக்கத்தில் நீ இருக்கிறப்போ நான் தான் அழகாக தெரியணும், ப்ளீஸ் உன் ஃப்ரெண்டுக்காக, உன் செல்ல ஃப்ரெண்டுக்காக இது ஒரு ஃபேவர் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கண்ணா, ஏண்டி நான் எப்படி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் எப்போவுமே சிம்பிளாக தானே பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காகலும், ஆமாம் ஏன், ஆனாலும் ஒன்று தான் பார்ப்பாங்க எல்லோரும். ஸோ நாளைக்கு அவன் முன்னாடி நம்ம போய் நிற்கிறப்போ அவன் என்ன பார்க்கணும், ஒன்று பார்க்கக்கூடாது, உன்னை பார்த்தா அவ்வளோதான் என் மனசு உடஞ்சி போயிடும், அதனால் ப்ளீஸ் சுமாரா
இருக்கிறதுலே பழைய ட்ரெஸ்ஸாக பார்த்து போட்டு வா சரியா, ப்ளீஸ்டி அப்படிங்கிறா. சரிடி பண்ணி தொலைக்கிறேன், வெய் எனக்கு நிறையா வேலை இருக்குல்ல, நான் போய்ட்டு ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணுறேன், பிபிடி எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு சிரிப்பாக வருது. இந்த நாய் மாதிரி எப்படி நம்மக்கிட்ட கேட்குதுன்னு. இவ அழகாக தெரியணுமா, நான் கேவலமாக தெரியணுமா? நல்லா இருக்குது இது. சரி ஓகே, ஃப்ரெண்டாக போயிட்டாலே என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்ட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, நம்ம என்ன நல்லாவா இருக்கோம், குள்ளமாக இருக்கும், அதாவது குட்டியாக இருக்கும். குட்டியாக இருந்தாலும் அழகு தான், ஆனாலும் சாரா விட அழகு ஒன்றும் கிடையாதே. அவள் சிரித்தா அழகாக இருப்பாள், அவள் ஹேர் ரொம்ப அழகாக இருக்கும், இன்ச்சு பை இன்ச்சாக அவளை வர்ணிச்சிட்டே போகலாம். ஆனால் அந்த பைத்தியக்காரி அவளை பற்றி அவளுக்கே தெரியலை. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போய்ட்டு ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா போய் படுத்து தூங்குறீங்க. தூங்குற போகிறப்போ எந்த க்ரஷை சொல்லியிருப்பா, அவளுக்கு நிறையா க்ரஷ் இருக்குது. சொல்லப்போனால் இங்கே ஐடல்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க, அவங்கள தான் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு தெரியவா. இவளுக்கு தாய் ட்ராமா, சி ட்ராமா இதிலெல்லாம் கூட க்ரஷ் இருக்காங்களே. அப்போது நான் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது? ஆமாம், ட்ராமாவில் இருக்கிறவங்கெல்லாம் மட்டும்தான், அதாவது இந்த ஆன்லைன்லலாம் வருவாங்க. ஸோ இந்த ஆக்டர் சிங்கர் இப்படி இருக்கிறவங்கெல்லாம் மட்டும்தான் இவளுக்கு க்ரஷ். நிஜ லைஃப்பில் இருக்கிறவங்கள ஒருத்தங்களே இவளுக்கு பிடிக்காது. சரி ஓகே, யாராக இருந்தால் என்ன, இவளுக்கு எப்படி எல்லா விஷயம் தெரியுது அப்படின்ட்டு தூங்காமல் நீங்கள் புலம்பிகிட்ருப்பீங்க. இப்படி தான் ஒரு 10 நிமிஷம் புலம்பிட்டு அப்படி தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சா ஃபோன் வந்துட்டு சும்மா எடுத்து பார்ப்பீங்கள்ல. ஸோ எப்போவுமே ஃபோன் எடுத்து பார்ப்போம்ல, இருந்துச்சதும் அப்படி தான் பார்க்குறீங்க. பார்த்தா 28 மெசேஜ். இது 28 மெசேஜா? யாரா நமக்கு எத்தனை மெசேஜ் பண்ணுறா? நமக்கு யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்களே, ஏன்னா நம்ம யாருக்கும் பண்ண மாட்டோம். சரி ஓகேன்ட்டு ஓப்பன் பண்ணா நம்ம மேடம் தான். ஒயன் மந்திராதா ப்ளீஸ் சுமாரான ட்ரெஸ்ஸாக பண்ணிட்டு வா, மேக்கப்பே இல்லாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மெசேஜ் 28 தடவை அனுப்பியிருக்கா. உங்களுக்குன்னா அடி நாயே, என்னை பிச்சை கட்டிட்டு வர சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. பட் இருந்தாலுமே அவள் வந்துட்டு ஒரு பிக் அனுப்பியிருக்கா, ப்ளீஸ் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாடி அப்படின்னு. நீங்கள் அந்த ட்ரெஸ் எனக்கு கிழிஞ்சு போச்சு, அதனால் அது இப்போ என்கிட்ட இல்லை, நான் தூக்கி போட்டேன், நான் ஏதாவது ஒன்று போட்டு வரேன், மறுபடியும் ஃபோனை வச்சுரு, இதுக்கு மேலே ஏதாவது மெசேஜ் பண்ணினா அவள் தாண்டி, அப்புறம் நான் உன்னை விட அதிகமாக மேக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் குளிக்க போயிடுறீங்க. அவள் அந்த மெசேஜை பார்க்குறா. கோச்சிட்டாலோ, சரி ஓகே பண்ணாலும் பண்ணிடுவா, இதுக்கு மேலே கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய்ட்டு ரெடி ஆகுறா. மேடம் வந்துட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 2 தடவை குளிச்சிருப்பா. அதுக்கு அந்த 4 மணிலேருந்து 2 தடவை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மேக்கப் பண்ணுறது, மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா ஒரு தடவை மேக்கப் பண்ணிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டோன்னா திரும்ப மேக்கப் பண்ணலாம்ல. ஸோ மறுபடியும் இந்த 2 டைம் பண்ணோன்னா ரொம்ப க்ளோவாக இருக்க மாதிரி தெரியும். அதாவது மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், கொஞ்சம் முன்னேறதுக்கு பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால அப்போ மட்டும் 2 தடவை குளிச்சிட்டா, 5 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா, 7 தடவை மேக்கப்பும் பண்ணியாச்சு. ஸோ 8 மணிக்கு காலேஜ் பஸ் உங்களுக்கு வந்து நிற்கும் வாசலில். அவளுக்கு 7:45 வந்துடும், உங்களுக்கு முன்னாடியே ஏறிடுவா. ஸோ அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு மேடம் போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெஸ்ஸை போடுறது, என்கிட்ட சுமாரான ட்ரெஸ் தான் எல்லாமே, இதை விட சுமாரான ட்ரெஸ் நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்ட்டு தேடி தேடி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேருமே இந்தியன் கேர்ள் தான். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு படிக்க வந்திருப்பீங்க. அப்படி படிக்க வரும்போது வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் கொரியன் ஸ்டைலுக்கே மாறியிருப்பீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க, இது நம்ம திவாலிக்கு எடுத்த ட்ரெஸ் தானே நம்ம ஊரில். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கிறதுலே பழைய ட்ரெஸ்ஸு. அதுவும் இல்லாமல் கொரியாவில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் யாருக்கு பிடிக்க போகுது, யார் பார்க்க போகிறா? அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் கேட்ட மாதிரி இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே சுமாரான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் லாங் சுடி மாதிரி இருக்குது. ஸோ அப்படி போட்டுக்கிறீங்க எடுத்து, அது ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. ஆனாலும் அது இருக்கிறதுலே பழைய ட்ரெஸ் அப்படிங்கிறனால நீங்கள் வந்துட்டு அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா அவங்கவுங்களோட பியூட்டி அவங்கவுங்களுக்கே தெரியாதுல்ல. ஸோ எவ்வளோ நல்லா இருந்தாலும் நம்மளே வந்துட்டு கம்பேர்ட்டு பண்ணி கொஞ்சம் கம்மியாக இது பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிக்கிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஓகே ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலாக அது வந்து ப்யூர் ஒயிட்டு. ஸோ ப்யூர் ஒயிட் அண்ட் சில்வர் கலரில் வந்துட்டு சின்ன சின்ன இது மாதிரி இருக்கும், மணி மாதிரி இருக்கும்ல ட்ரெஸ்ஸில், அந்த மாதிரி பார்டர் கூட சில்வர் கலரில் இருக்குது. அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது. நீங்களும் அதை போட்டுக்கிறீங்க. அண்ட் துப்பட்டா இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கழுத்தோடு சேர்த்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்போது ஹேர் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க. அவள் தான் இருக்கிறதுலே மொக்கையாவான்னு சொல்லியிருப்பாளே. நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, சரி ஓகே நம்ம ஊரில் ஜடை பண்ணி போட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல,
அந்த மாதிரி இன்றைக்கும் பின்னிக்கலாம். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு ஃப்ரீ ஸ்டைல், அதாவது ஃப்ரீ ஹேர் விட்டால் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவாங்கள்ல. அதனால வந்துட்டு இப்போ நம்ம ஜடை பின்னிப்போம். இது ஒரு மாதிரி சுமாராக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஒன் சைடாக வந்துட்டு ஜடை பின்னுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் டைப்பில் ஜடை பின்னிருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உங்கள் முடி வந்துட்டு ஒரு மாதிரி கழிஞ்சு வருதா? என்னடா அது, இங்கே கட் பண்ணி விட்டது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி கிளிப் மாதிரி இருக்குது. அது வந்துட்டு ஒரு சின்ன கேட்ச் கிளிப் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அப்படியே சைடில் வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி பின் பண்ணிக்கிறீங்க. அண்ட் கீழே ஜடை பின்னதுக்கப்புறமா ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் மாதிரி இருக்குது, ஒயிட் கலர்லேயே இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஏன்னா ஜடை பிரியக்கூடாதுல்ல, ஸோ அதனால் அப்படி போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அப்பாடி இப்போ தாண்டா நான் பட்டிக்காடு மாதிரியே இருக்கேன், சாரா சொன்ன மாதிரியே நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பேக்கை எடுத்துக்கிறீங்க. ஸோ பேக் எடுக்கிறப்ப கூட ஓகே இந்த பேக் வேணாம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது செட் ஆகாது. ஸோ அவள் சொன்ன மாதிரி நம்ம பட்டிக்காடு மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஃபுல்லாக வந்துட்டு நல்லா பொட்டெல்லாம் வச்சு சந்தனம்லாம் வச்சுக்கிறீங்க. ஸோ எல்லாமே வச்சுட்டு ஒரு பேக் இருக்குல்ல, ஸோ அந்த ஒன் சைடாக ஸ்லிங் பேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பேக் பார்க்குறீங்க. அதுவும் உங்ககிட்ட இருக்கும். அதை எடுத்து மாட்டிக்கிறீங்க. ஒயன் இப்போ தாண்டி நீ பக்கா தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கா, சரி ஓகேவா போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஃபோனில் தூக்கிட்டு சார்ஜ் போட்டிருப்பீங்க, எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு ஒரே வட்டமாக ஓடி போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் போய் நிற்கவுமே எல்லோரும் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயோ என்னெல்லாம் வேர்டாக பார்க்குறாங்க, இப்போ பேச கேட்டு இது மாதிரி ட்ரெஸ் பண்ணது தப்பாக போச்சோ, எனக்கு வேறு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கே, எல்லாம் இந்த சாரானால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போய் இப்படி மூஞ்ச மறைச்சி நினைக்கிறீங்க. அப்படி தான் சரி ஓகேன்ட்டு நீங்களும் பஸ் ஏறியிருப்பீங்க. பஸ் வந்திருக்கோம். அவளும் வந்துட்டு இங்கே வாடி பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிறா. நீங்களும் ஓடி போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ தான் அவள் நோட் பண்ணுறா, ஒயன் என்னடி நம்ம ஒரு ஸ்டைலில் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாடி நீ தானே சொன்ன இருக்கிறதுலே பழைய ட்ரெஸ்ஸாக போடுன்னு, உனக்கே தெரியும்ல இது தீபாவளிக்கு எடுத்தது, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால இதை போட்டுக்கிட்டேன். அண்ட் இப்போ என்னை பார்க்கறதுக்கு எப்படி ஃபுல்லாக பட்டிக்காடு மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட்டிக்காடுன்னு சொல்ல முடியாது வயன், ஆனால் நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்க அப்படிங்கிறா. சரி ஓகே இப்போ பாரு நீ எவ்வளோ ஃபுல் மேக்கப் பண்ணியிருக்க, நீ எப்படி ஃபாரின் பொண்ணு மாதிரி இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அப்படிங்கிறா. ஓகே இப்போது நம்ம 2 பேரும் நின்னா யாரை நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் என்னதான் அப்படிங்கிறா. ஏன்னா நீ சும்மாவே அழகாக தான் இருக்க, இந்த மேக்கப் உனக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு. சரி ஓகே ஆனால் எல்லாரும் வியர்டாக பார்க்குறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் கையை வச்சு முடிக்கிறீங்க. அவள் சிரிக்கிறா. ஏண்டி உன்னை மேக்கப் கொஞ்சம் கம்மியாக பண்ண சொன்னதான், அதுக்குன்னு இப்படியா வருவ, ஆனாலும் உனக்கு அழகாக தான் இருக்குது அப்படிங்கிறா. சரி ஓகே வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் போகவே பஸ்ஸில் உட்காந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு படிக்கிறீங்க. ஸோ ஓகேவா, ஸோ அந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ள ஸோ அதெல்லாம் வந்துட்டு படிச்சுட்ருக்கீங்க. ஸோ காலேஜும் வந்துடுச்சு. நீங்கள் பஸ் விட்டு இறங்குறப்ப தான் தோணுது, ஆமாம் யார் வரா இன்றைக்கி, ஏதோ க்ரஷ்ஷுன்னு குதிச்சிட்டு இருந்த நைட்டு, யார் இன்றைக்கி வராங்க, எப்படியும் ஏதாவது ஒரு ஆக்டர் இல்லைன்னா ஐடல் இந்த மாதிரி சிங்கர் தான் வருவாங்கன்னு தெரியுது, ஏன்னா உனக்கு க்ரஷ்ஷு அவங்கெல்லாம் தான். அப்போ அதில் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் அப்படியே நகத்தை கழிக்கிறா. நீங்களும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஜிமின்டி அப்படிங்கிறா. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் ஜிமின் தான் இன்றைக்கி இங்கே வராங்களாம், நான் கேள்விப்பட்டேன், குரூப் சேட்டில் பார்த்தேன், நீ தான் பார்க்கல, நீ தான் படிச்சுட்டு இருந்தல, ஆனால் நான் பார்த்தேன்ட்டு வைக்கப்படுறா. அவள் அப்படி சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ அப்புறம் உனக்கு க்ரஷ்ஷாக உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிக்கும் தான், ஆனால் நான் வைக்கப்படுறது அதுக்காக இல்லை அப்படிங்கிறா. வேறு யாருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஜிமின் வரும்போது கூடவே எல்லோரும் வருவாங்கள்ல, ஜிமின் தான் சீஃப் கெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் கண்டிப்பாக அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை கடிக்கிறா. அவர் கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவர் கூட நம்ஜூன் வரல அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கட்டி பிடிச்சிக்கிற. அவளுக்கு வெக்கம் தாங்க முடியல. நம்ஜூனா? ஆமாம் ஜூனிப்பா, அவர் தான் வருவாரா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஆமாடி ஆக்சுவலாக ஸ்பீச்சே அவரோட தான், அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா 2 பேரும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவளுக்கு வெக்கம், உங்களுக்கு நிஜமாக ஜிமின் வராரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாடி வராரு, எனக்கு வேறு ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குது, அவங்க இந்த தடவை ஸோ இதில் தான் வருவாங்க, நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது
நீ என்ன பண்ணுறேன்னா நம்ஜன் வரும்போது இந்த இடத்துல வந்து நின்று அந்த படத்துலலாம் காற்று திருப்பிடுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி நீ பண்ணுற, எனக்கு வந்துட்டு காற்றடிக்கிற மாதிரி நீ பண்ணுற அப்படிங்கிறா. சொன்னீங்க ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு என்ன வாயு தேவன் மாதிரி இருக்கா? நான் ஒவ்வொன்று ஊற்றின காற்று வரத்துக்கு திடீர்னு காற்றுக்கு நான் எங்கே போவேன், அது இந்த வெட்ட வெளியில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் ஏய் இன்னைக்கு மாஸ்டர் நம்ம கிளாஸை கட்டடிக்க போகிறோம் அப்படிங்கிறா. கொன்றுவேன், எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் மதியம் மேலே தாண்டி, காலையில் தான் இவங்க வராங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாம், அதனால் சீக்கிரமாக நம்ம வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாளா. எல்லோரும் வேறு உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் ஹேர் ஸ்டைலெல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்க பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு வியர்டாக இருக்குது. ஐயோ எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறீங்க. நீங்கள் மாஸ்க் எடுத்து போட்டுட்டு இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறீங்க. சரி ஓகே சொல்லித்தோல அப்படின்னு அவள் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு போய் நிற்கிறா. இந்த கேட் வழியாக தான் வருவாங்க. இங்கே பாரு, இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுருக்கிற ஹேர் ட்ரையர், இதில் காற்று நல்லா வரும், பெருசாக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு 2 ஹேர் ட்ரையர் எடுத்து கொடுக்குறா. என்னடி ஒயர் இல்லாமல் இருக்குது தனியாக அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எங்கள் வேணா எடுத்துகிட்டு போய்க்கலாம், அதனால தான் இந்தா நான் இந்த இடத்துல நிற்பேன். கரெக்டாக நம்ஜோன் அங்கேருந்து காரை விட்டு இறங்குவார். இறங்கி நேராக இங்கே தான் வருவார். அப்படி வரும்போது நீ இதை வந்துட்டு என்ன பார்த்த மாதிரி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போய் நிற்கிறா. அவன் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த பக்கம் எல்லாம் வராங்க. அப்படி வரும்போது நம்ஜோன் தான் ஃபஸ்ட்டு இறங்கி வந்துட்டுருக்காரு. ஆனால் உங்கள் கண்ணு ஜிம்மினை தேடுது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மினை ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும், உங்களுக்கு பிடிஎஸ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஜிம்மினை ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அப்போது நீங்கள் ஜிம்மினா வரலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேன்களை விட ஒரு படி மேலே, ஓகேவா, அவரோட ஃபேன் அப்படி, அதாவது ஒரு ஆர்மி அப்படிங்கிறத விட இன்னொரு படி மேலே போயிட்டு உங்களுக்கு அவர் மேலே ஒரு தனி லவ்வே இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பையனையும் ஏறெடுத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களை எல்லோரும் வந்துட்டு பார்ப்பாங்க, பேசுவாங்க, ப்ரப்போஸ் கூட பண்ணுவாங்க, பட் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. அதாவது கொஞ்சம் ஹம்பிளான வழியில் தான் ரிஜெக்ட் பண்ணுவீங்க, எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மின் தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அவரை ஒரு தடவை கூட நேரில் பார்த்ததில்ல, நீங்கள் ஜஸ்ட் டிவியில் ஃபோனில் இப்படி பார்த்தது மட்டும்தான். ஸோ அந்த பக்கம் நம்ஜன் வராரு. நீங்களும் அவன் சொன்ன மாதிரி அந்த ஹேர் ட்ரையர் வந்துட்டு அவள் பக்கம் திருப்புறீங்க. அப்படி திருப்பிட்டு இருக்கிறப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சடனாக ஒரு மாதிரி மக்கள் ஆகிடுது. அவள் ஹேர் ஒரு மாதிரி தாறுமாறாக பறந்துட்டுருக்கு. நீங்கள் அதை வந்துட்டு ஒரு மாதிரி பிடிக்க முடியல உங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி 2 கையிலையும் கொடுத்தாலா, வெயிட்டாக வேறு இருக்கா, அதனால வந்துட்டு அப்படியே நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, அது தாறுமாறாக காற்று கொண்டு போயிடும். இன்னொன்று ஆனே ஆக மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம் திருப்பி நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருப்பீங்க. டக்குன்னு கரெக்டாக ஆன் பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ தான் ஆன் பண்ணுறீங்க, கை தவறி ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆனதும் ஒரு மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி சவுண்டு வருமா, அது ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு போல், அது ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி சவுண்டு வருது, ஒய்ன்னு சவுண்டு வருது. அந்த சவுண்டை கேட்டு நீங்கள் பயந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே வந்துட்டு கீழே விழ போயிருப்பீங்க. அப்போ பின்னாடின்னு உங்களை யாரோ ஒருத்தங்க பிடிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் தான் உங்களை அப்படியே பேக்லேருந்து அப்படியே பிடிச்சி ஹோல்ட் பண்ணியிருக்காரு கீழே விழாமல். உங்களோட கண்ணு ஜிம்மினாவே பார்த்துட்ருக்கு, அவரும் அப்படி தான் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்க, உங்களோட ஃபேஸ் தெரியலை. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. என்னன்னு தெரியல, அவர் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டே இருப்பார். ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சாரா, அடி பாவி என்னடி இப்படி பண்ணிட்ட, எனக்கு செட் பண்ண சொன்னால் உனக்கு செட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அண்ணா வந்துட்டு ஒரு படத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் பேசுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு புலம்பிகிட்ருக்கா. இவன் வந்துட்டு இது மாதிரி ஒரு மாதிரி ஹேரெல்லாம் மெஸ்அப் பண்ணிட்டு இருக்கிறாள்ல, அதை வந்துட்டு நம்ஜன் பார்த்துருப்பாரு. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும், ஆனாலும் அழகா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். நம்ம மேடம் அவள் எந்த கோலத்தில் இருக்கிறானே தெரியாமல் ஐயோ என்னை பார்த்து சிரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜங்க முகன்னு குதிச்சிட்ருக்கா. இந்த பக்கம் நீங்கள் அது வந்து சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினோ தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களால் நம்பவே முடியல, அவர் தாங்க நிற்கிறது, அவர் தான் உங்ககிட்ட பேசுறதுன்னு. அப்படியே நீங்கள் ஜிமினியை பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு உங்களுக்கு, இன்றைக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சங்கவங்கன்னு குதிச்சுட்டு ஒயன் என்னை பார்த்து அவர் சிரிச்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹக் பண்ணுறா. நீங்கள் என்ன அவர் பிடிச்சார் தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் அவளுக்கு தெரியுது, அப்போ உனக்கு அவர் மேலே க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
அது இல்லடி க்ரஷெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அவரை லவ் பண்ணுவீங்க, ஓகேவா? தெரியும் ஐடல் தான், ஆனாலும் ஐடலாக இருந்தாலுமே ஒரு லவ் இருக்கும்ல. ஸோ பியூரான லவ் அப்படி தான் உங்களோட லவ்வும். கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை சேர்த்து வைப்பாங்க, கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் சேருவோம். அவர் ஐடலாகவே இருந்தாலும் நம்மளோட மனசு அவருக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் தான் இது வரைக்கும் உங்களை வந்துட்டு சிங்கிளாகவே வச்சிட்ருக்குது. ஸோ 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகுது. அவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருப்பாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக. அப்போது நீங்கள் உங்களோட கிளாஸ்க்கு, உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கே வேலையே இல்லை, ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படியாவது அங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து தானே வரீங்க. ஸோ அந்த மீட்டிங் ஹாலுக்கு போய் பார்க்குறீங்க, அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஐயோ எங்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒரே ஒரு சேர் மட்டும் காலியாக இருக்குது. ஆனால் அந்த பக்கம் இருந்து ஒரு பையன் வந்துட்டுருக்கான். அவன் போய் உட்காரத்துக்குள்ள நம்ம உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய்ட்டு உட்காந்துக்கிறீங்க அந்த ஒரே சேரில். ஸோ உங்கள் மடியில் சாரா உட்காந்துருப்பா. 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களும் வந்துட்டு அவங்களுக்காக சின்ன பார்ட்டி மீன்ஸ் பார்ட்டி கிடையாது, அவங்களுக்காக ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு அவங்க போய்ட்டு சாப்பிட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த வழியாக போயிட்டுருப்பீங்க. ஜிமின் பார்க்குறாரு, இன்னுமே நீங்கள் அந்த மாஸ்க்கு கலட்டலை, ஆனாலும் என்னன்னு தெரியல, மற்ற எல்லாத்த விட நீங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவாக அவரோட கண்ணுக்கு தெரியுறீங்க. அவரோட கண்ணை வந்துட்டு உங்களே தான் தேடிட்டுருக்கு காலையிலேருந்தே. அந்த கூட்டத்தில் கூட நீங்கள் லாஸ்ட்டில் உட்காந்துருப்பீங்க, உங்கள் மேலே சாரா உட்காந்துருப்பா. அப்போ கூட உங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அப்பப்போ அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது உங்களை பார்க்குறதுன்னு தான் போயிருந்திருக்கும். ஆனால் உங்களோட ஃபேஸ் அவரால் பார்க்கவே முடியலை. ஏன் இப்படி மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிருப்பார். நீங்களும் அதெல்லாம் தெரியாமல், ஆனால் காலையில் நடந்த சின்ன இன்சிடெண்ட்டுக்குள்ள, ஸோ அதை வச்சுட்டு அந்த ஹாப்பினஸ்லேயே சுற்றிட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் அந்த டே வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பாஸ் ஆகுது. இப்போது வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் வந்துட்டு உங்கள் மேம் சொல்கிறாங்க, வைன் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் மேம், நீங்கள் ஏன் இவ்வளோ படப்படப்பாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் அது வந்து நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, நீ ஜஸ்ட் நம்ம கிளாஸ்க்கு மட்டும் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறது இல்லடி, எல்லாத்துக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறீங்க. அவங்களும் பதட்டப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டு, அதாவது மெயின் மீட்டிங் ஹால் இருக்குல்ல, அங்கே தாண்டி இன்றைக்கி நீ அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிற, அதான் எனக்கே பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மேம் நான்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கிளாஸாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க, ஆனால் இது எல்லாத்துக்கு முன்னாடி பண்ணோம்ல, அப்படியே வேர்த்து கொட்டுது அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வேர்க்குள்ள. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஷாலை வச்சு தொடக்கிறீங்க. அவங்க கேட்குறாங்க, என்னடி ட்ரெஸ் இது புதுசா அப்படின்னு சொல்லி கேட்க, மேம் 2 வருஷம் முன்னாடி எடுத்தது, பழசு தான் அப்படிங்கிறீங்க. என்ன இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கே, சரி ஓகே ஆல் தி பெஸ்ட், என்ன ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கன்னா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. இந்த பக்கம் சாரா, இந்நேரம் அவங்க போயிருப்பாங்கள்ல, அதுதான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் அவங்களுக்கு இங்கே ஈவெண்ட்டே, போயிட்டாங்கல்ல அப்படின்னு அவள் ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்கா. நீங்கள் அப்படி நாசமாக போனவளே, நேற்று ஃபுல்லாக என்னை ப்ரிப்பேர் பண்ண விடாமல் ஃபோனை பண்ணி நசன்னு பேசிவிட்டு, இன்றைக்கி என்னடானா எல்லாத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு நல்லா அடின்னு அடிக்கிறீங்க. அந்த பக்கையும் அடியெல்லாம் வாங்கிட்டு, பரவாயில்லவா நான் உன் பக்கத்தில் இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை பார்த்துக்கோ, பயமாக இருந்தால் என்னை பார்த்துக்கோ அப்படிங்கிறா. நீங்கள் அவளை பார்த்தா தான் உங்களுக்கு எச்ச பயமாக இருக்குது. உன்னை பார்த்தா தாண்டி எனக்கு பயமாக இருக்குது, என்னடி மேக்கப் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஒரு மாதிரி வியர்டாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவளும் வந்து ஒரு ஹக் பண்ணுறா. ஓகே உன்னால் முடியும், ஓகேவா, ஜஸ்ட் அங்கே யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோ, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், நீ எப்போ எனக்கு வந்துட்டு கிளாஸ் நடத்த பார்த்தியா, யாருமே இல்லாதப்போ அந்த மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக உங்களோட வீக்னஸும் அந்த நாய் தான், உங்களோட ஸ்ட்ரென்த்தும் அந்த நாய் தான். நீங்கள் அப்படியே அவ்வளோ ஹக் பண்ணிட்டு, ஓகே நான் போகிறேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. உங்கள் மேமுக்கெல்லாம் தெரியும் சாரா இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கன்னு. ஸோ அதனால் 2 பேர்த்தையும் அலோவ் பண்ணிடுறாங்க போகிறதுக்கு. அந்த மெயின் ஹாலுக்கு போகிறீங்க. அது ரொம்ப பெரிய மீட்டிங் ஹால், நிறைய பேர், கிட்டத்தட்ட thousands ஆஃப் பீப்புள் கூட அங்கே நம்ம வந்துட்டு உட்காரலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது நீங்கள் ஒரு மாதிரி மாஸ்க் போட்டிருப்பீங்களா, எல்லோரும் உங்களை வேடாக பார்க்குறாங்கன்ட்டு, அதனால் அந்த மாஸ்க்கை நீங்கள் கழட்டவே இல்லை. அவளும் மாஸ்க் வேறு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், என் கழட்டு அப்படிங்கிறா. இல்லடி எல்லோரும் என்னை வேடாக பார்க்குறாங்க, உன் பேச்சை கேட்டு இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலாம், எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், பயமாக இருக்குது, ஒரு மாதிரி அதே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரா அவங்களுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு ரோக்கில், ஸோ அங்கே வந்து உட்காந்துக்கிறா அவங்கள சீரப் பண்ணுறதுக்காக. அப்படி உட்காந்துருக்கப்போ
இப்போது அவள் பக்கத்தில் யாரோ 2 பேர் வந்து உட்காடுறாங்க. ஸோ அவளோட ஃபஸ்ட் சைடு வந்துட்டு நம்ஜுன் வந்து உட்காடுறாரு. இன்னொரு பக்கம் ஜிமின் உட்காந்துருக்காரு. அவள் சென்டரில் உட்காந்துருக்கா. நீங்கள் நம்ஜுன் தான் பார்த்துருப்பீங்க, ஜிமின் என்ன பார்க்கல. ஸோ சாரா பக்கத்தில் நம்ஜுன் உட்காந்துதும் அந்த நாய்க்கு அது தெரியல யாரோ உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டு அவள் ஒயன் யூ கேன் டூ இட், உன்னால் முடியும், ஓகேவா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ சைன் லாங்குவேஜில் பேசுவாங்க அந்த மாதிரி ஜாட பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்கள் நம்ஜுனை பார்க்குறீங்க, அவர் சாராவே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக சீரப் பண்ணிகிட்ருக்கா. இன்னுமே அந்த மெஸ்ஸியான ஹேர் அவளுக்கு அப்படியே இன்னும் அழகாக தான் இருக்குது. அவர் அப்படியே அவளை அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஜிமினை பார்க்கல. ஸோ அப்படியே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த பக்கம் நம்ஜுன் அவளே பார்த்துட்டு இருக்கவும் நீங்கள் ஐயோ இந்த நாய் வியாடாக எதுவும் பண்ணி தொலையாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு சைடில் பார் அப்படிங்கிறீங்க. அவளும் எங்கே இருந்தாலும் நான் அங்கே போய் உட்காரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லடி அப்படிங்கிறீங்க. ஸோ ஃபைனலாக கண் அப்படி மாதிரி 2 விரலை வந்துட்டு உங்கள் கண் அப்படி காட்டி சைடில் பாரு அப்படிங்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத ஜிமின் பார்த்துட்ருக்காரு. ஸோ அது உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்டேஜில் நீங்கள் எதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போ தான் உட்காந்துட்ருக்காங்களோ ஒருத்தரா. ஸோ அதனால் உங்களை யாரும் வாட்ச் பண்ணலன்னு நினச்சிட்டு நீங்கள் அவளுக்கு ஜாட பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஜாட பண்ணுறா. ஆனால் இந்த 2 பேரும் உங்கள் 2 பேர் தான் மாற்றி பார்க்குறாங்க. ஃபைனலாக அவளுக்கு புரிஞ்சுது சைடில் பார்க்க சொல்கிறீங்கன்னு. சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ஜுன் அவளே பார்த்துட்ருப்பாரு. அவ்வளோதான், ஒரு மாதிரி வாயடிச்சு போயிட்டு அப்படியே சைலண்டாக தலையை குடிஞ்சு உட்கார ஆரம்பித்தவ தான். அடுத்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, அவளுக்காக ஹார்ட் பீட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு. அம்மனி அதுக்கப்புறம் வாயவே திறக்கலை. அப்படியே ஒரு மாதிரி பெய்யறது மாதிரி உட்காந்துருக்கா. ஆனால் ஜிமின் வந்துட்டு இங்கே கூட மாஸ்க் போட்டே இருக்கா. மாஸ்க்கு தான் கழினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாரு. இந்த சைட் நம்ஜுனும் இப்போது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. அப்போ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தடுமாறுறீங்க. நம்ம மேடம் வந்துட்டு ஒரு மாதிரி ஷையில் உட்காந்துருப்பாளா. அவர் நோட் பண்ணுறாரு, ஓகே இவ கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பதிலாக நம்ஜுன் உங்களை சீரப் பண்ணுறாரு. ஐயனுனால் முடியும் அப்படிங்கிறாரு. உங்கள் பேர் தான் அவள் சொல்லி கத்திகிட்டே இருந்திருப்பாளே. ஸோ அதனால் நீங்கள் நம்ஜுனுப்பா அந்த மாதிரி பேசணும். அவ்வளோதான். இன்னுமே உங்களோட அந்த குருட்டுக்கண்ணு ஜிமினாவை பார்க்கல. இவங்க 2 பேர்த்தை தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்போது நம்ஜுனுப்பா சொன்ன உடனே எங்கே இருந்தால் கொஞ்சம் அந்த தைரியம் அப்படியே அழகாக பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் உங்களோட ப்ரொஃபஸர் மேம் வந்துட்டு ஒயின் மாஸ்க்கை கழட்டு, உன்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குது அப்படிங்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் மாஸ்க் அப்படியே கழட்டிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாரு. அவ்வளோதான், உங்களோட அந்த ட்ரெஸ்ஸு அதுவும் லாங் ஃப்ராக் போட்டிருக்கீங்க, லாங் சுடி அண்ட் க்யூட்டாக, அதுவும் ஹீல்ஸ் எல்லாம் இல்லாமல் நார்மலான ஒரு ஸ்லிப்பர், அதுக்கப்புறமா அழகா ஒரு குட்டி தோடு, அது மாதிரி ஒவ்வொன்றா பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸ், உங்கள் ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மனுஷனுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜஸ்ட் நீங்கள் பேசுகிறது மட்டும்தான், அதுவும் ஸ்லோ மோஷனில் அவருக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் மட்டும்தான் தெரியுது. நீங்கள் பேசுகிறது, அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி கேட்குதே தவிர என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல. பித்து பிடிச்ச மாதிரி, பிரம்ம பிடிச்ச மாதிரி உங்களே பார்த்துட்ருப்பாரு. இப்போது அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட மொத்த ப்ரெசன்டேஷனையும் முடிச்சிடுறீங்க. செம்ம எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துடுறீங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா இந்த இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. இது ஆக்சுவலாக ஒரு காம்படிஷன். அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நேம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாவீங்களா, இது சும்மா ப்ரெசன்டேஷன் தானே சொன்னாங்க, இது எப்போ காம்படிஷன் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு அந்த அவார்டு மாதிரி கொடுப்பாங்களே, ஸோ சர்டிஃபிகேட்லாம், அதை கொடுக்கறதுக்கு வருது நம்ஜுனும் ஜிமின் தான். நீங்கண்ணா அப்படியே பார்த்துட்டுருக்குறீங்க. ஸோ நம்ஜுன் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு அந்த மெடல் வந்துட்டு போட்டு விடுறாரு. நம்மளுக்கு தான் அந்த மாதிரி கழுத்தில் எதையாவது மாற்றினா எப்படி தோணும். ஸோ கல்யாணம் பண்ணுறவங்க தானே இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்துட்டு மாற்றிப்பாங்க. ஸோ நம்ம ஃபுல் ட்ரெடிஷ்னல் சைடு அப்படியே நீங்கள் அப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அவர் போடுற அந்த மெடல் உங்களுக்கு ஏதோ மாலை மாதிரி இருக்குது. அப்படியே தான் அப்படியே பார்த்துட்ருக்க. அப்புறம் என்ன அவருக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரில, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு, கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு. நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஆள் தான் வீட்டுக்கு போனதும் உங்களை நான் கையிலே பிடிக்க முடியல. ஸோ சாரா வந்துட்டு அவளோட இன்னொரு ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிருந்துருப்பா நேற்று. அதனால தான் அவ்வளோ மேக்கப்பில் பண்ணிட்டு மேடம் வந்திருப்பாங்க. அந்த இன்றைக்கி வீட்டுக்கே வந்துட்டா. 2 பேரும் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க ஒன்றா. அப்போது வந்ததுமே 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி நடந்ததெல்லாம் கனவா நிஜமா, ஐயோ எனக்கு இன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு 2 பேரோட மாற்றி எப்படி குதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அப்படியே அந்த சைட் பார்த்தா ஜிமினா நேராக அவரோட வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாரு. அதாவது புசான் போவாங்களா, ஸோ அங்கே போகிறாரு. நம்ஜன் கேட்குறாரு, எதுக்கடா இப்படி இவ்வளோ அவசரமாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது,
அந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாரு. நீ நிறைய பொண்ணை பார்த்த, எந்த பொண்ணை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அவார்ட் கொடுத்தோம்ல, ப்ரைஸ் கொடுத்தோம்ல, ஒயிட் சுடி அப்படிங்கிறாரு. ஓ, அது சுடிங்களா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது தெரியல. ஆமாம், எனக்கு எப்படி தெரியும்? தெரியலையே. சரி, ஓகே, நான் போகிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. போனது அவரோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு டேரா சொல்லாமல் கொள்ளாமல் வந்துருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் இவர் நேராக போயிட்டு அந்த கபோர்டில் வந்துட்டு பழைய ஆல்பம் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து புரட்டி புரட்டி பார்க்குறாரு. எல்லாம் பார்த்துட்டு இது ஒன்று மட்டும் கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட உட்காந்து, அம்மா இதில் இருக்கிறதெல்லாம் யார்? நமக்கு இந்தியாவில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாடா இருக்காங்க, உன்னோட மாமா இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹே, அவருக்கு அங்கே பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. உனக்கே தெரியல, நம்ம நாட்டு கரன்சியை விட அந்த கரன்சி ஓகே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் அங்கே ஸ்டார்ட் பண்ணார், பிஸ்னஸ் நல்லா போகுது, ஸோ அவர் அங்கேயே இருக்காருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட பொண்ணு, இந்த பொண்ணு ஒயினா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், ஒயின் தான். புதுசாக வந்து கேட்குற, நீ இப்படி யார் யாரும் நமக்கு சொந்தக்காரங்கன்னு கேட்கவே மாட்டியே, நீ வீட்டுக்கே வரமாட்டேன், என்ன புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு ட்ரைனிங் பீரியட்லேருந்து இன்னுமே அங்கே தான் இருப்பார். ஸோ அதிகமாக அவருக்கு அந்த ரிலேட்டிவ்ஸ் மேலே வந்துட்டு இன்ட்ராக்ஷன் கிடையாது, யாரையும் அதிகமாக கேட்டுக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி கேட்கவும் அவங்க அம்மா கேட்குறாங்க இந்த மாதிரி, அவரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஆல்பத்தையும் தூக்கிட்டு ஓடிடுறாரு. அப்புறமா வந்து பார்த்தா, நீங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருப்பீங்களா, ஸோ உங்களோட ரூமில் இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தோ கொரியன், ஓகேவா? உங்களோட அப்பா அங்கேருந்து பிஸ்னஸ்க்காக வந்திருப்பார், இந்தியாவில் உங்களோட அம்மா அப்பா செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பார். இதுதான் உங்களோட பேக்ரவுண்டு. இப்போது உங்களோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கப்போ உங்களோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் மாமா வந்துட்டு அங்கே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க அங்கே தான் இருக்காங்க, போய் மீட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அத்தை மாமாலாம் ஊரில் இருக்காங்க, ஸோ நீ சேரில் தானே இருக்க, அப்போது உன்னோட மாமா இருக்காருல்ல, அத்தை பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மம்மி, யாரை சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் இன்றைக்கி உன்னை மீட் பண்ண வரானா, ஸோ இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கும் போல், நம்ம அதாவது நீ அங்கே படிக்கிறது, ஸோ அவங்க வந்துட்டு உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான் அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், ஒன்றும் இல்லை, நீ போய் பார்த்துட்டு வந்துடு, ஓகேவா? அண்ட் ஏதாவது உனக்கு அங்கே பிரச்சனைனா கூட அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ஐயோ, நான் எதுக்கு அவங்களெல்லாம் போய் பார்க்கணும், அவங்க யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃபோனை பார்த்தா ஒரு புது நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, ஒரு பிளேஸ்க்கு இங்கே வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, எதுக்கு அம்மா நம்பர்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இன்றைக்கி மீட் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமினும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. எதுக்கு இந்த வேண்டாத வேலை நமக்கு, போய் சும்மா ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு ஓடியாந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட சொல்கிறீங்க. யாரோ என் மாமா இங்கே இருக்காங்களா, நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன், நீ காலேஜ் போ, இல்லைனா கட் அடிச்சிடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவள் நீ 2வது சொன்ன ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறா. தெரியும் நான் நீ தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ அப்படி போகிறப்போ அந்த கஃபே வந்துட்டு, அதாவது ஒரு கஃபே ஏரியா இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்துட்டு அட்ரஸ் அனுப்பியிருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்களும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கீங்க. என்னது ஒரு பஞ்சுவாலிட்டியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தில் கையை வச்சு பக்கத்தில் பார்க்குறீங்க. பக்கத்து டேபிள் இருக்குல்ல, ஸோ அந்த டேபிள் பார்த்தா ஜிமின் உட்காந்துருக்காரு. அவர் ஃபோனை பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நம்பவே முடியல, நம்ம ஏன் இப்போ வர அடிக்கடி இப்போல்லாம் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த பர்சனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, எங்கே தான் இருக்கீங்க, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். அவர் நீ டேபிள் மாற்றி உட்காந்துருக்க, இந்த டேபிளுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. அப்போ தான் டேபிள் நம்பர் பார்க்குறீங்க. ஸோ வேறு ஒரு டேபிள், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த டேபிள் நம்பர் தேடினா ஜிமின் உட்காந்துருக்கிற டேபிள். உங்களுக்கு எப்படி என்னன்னு புரியல. என்னது, ஜிமின் இங்கே உட்காந்துருக்காரு, இந்த டேபிள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. ஜிமின் தான் அட்டன் பண்ணுறாரு, உங்களை பார்த்துட்டு அட்டன் பண்ணுறாரு. நீங்கள் என்னது அப்படின்ட்டு ஹலோ அப்படின்னா அவர் சிரிச்சுட்டே ஹலோ அப்படிங்கிறாரு. இவர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ளேயே ஜிமின் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து என்ன கை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு, இன்னும் நம்பிக்கை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை,
நான் தான் உன் மாமான்னு இனிமேல் நம்ப முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணை காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஜிமினும் வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. இனிமேல் நம்ப முடியல. நிஜமா நீங்கள் எனக்கு மாமாவா ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் என்னை முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதை நான் தான் கேட்கணும், என்ன தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒயிட் சுடி அப்படின்னு சொல்கிறாரு. ஷாக்காக பார்க்குறீங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருக்கும். அத்தனை பேர்த்துக்கு நடுவில் உங்களை மட்டும் ஞாபகம் வச்சுருக்காரு. அது எப்படி இவ்வளோ ஞாபகமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நீ தான் ஏன் மாமா பொண்ணாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போது ஒரு மாதிரி எமோஷனலாக தான் ஆகுது. ஏன்னா ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊரில் இருக்கிறப்ப இருந்தே அவர் மேலே ஒரு லவ்வாக தான் இருந்திருப்பீங்க. என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ லவ் அவர் மேலே இருந்திருக்கும். அது ஒரு ஐடல், ஒரு ஃபேன் அப்படிங்கிறத தாண்டி போயிட்டு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஆனால் உங்களை அறியாமையே, உங்களுக்கு தெரியாமையே அவர் வந்துட்டு உங்களோட மாமா அப்படிங்கிறது கனவு கூட நினச்சி பார்க்க முடியல. ஜிமினப்போ நீங்கள் தான் என்னோடய மாமாவா அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் சிரிச்சுட்டே உங்களை ஹக் பண்ணிட்டு ஆமாம் நான் தான் அவனோட மாமா அப்படிங்கிறாரு. அப்போது சும்மா எதுக்காக பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக ஷை ஆகுது. அவர் இன்னும் ப்ரப்போஸில் பண்ணலை. ஸோ நீங்கள் அப்படி கேட்கவும் அவரும் அயன் அது வந்து எனக்கு இந்த ட்ரமாட்டிக்காலாம் எதுவும் பண்ண தெரியாது, பட் ஸ்டில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு உங்கள் கணத்தில் அழகாக கிட்ட ஒரு கிஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்பவே முடியல. ஒரு நாள் கனவு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் பேனு பார்த்துருப்பீங்க. அவரும் அப்போது சரி ஓகே நான் இந்த வீக்கெண்ட் ஒன்று அம்மாட்ட கூட்டி போய் காட்டுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையில் அழகாக ரிங்கெல்லாம் போட்டு விடுறாரு. உங்கள் கையில் ஒரு ரிங்கை கொடுத்து இந்தா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. எனக்கு தான் அப்படிங்கிறாரு. சரின்னு போட்டு விட போகிறீங்க. ஆனால் இப்போ வேணாம், வெட்டிங் அன்றைக்கி நீ போட்டு விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிங்கை பத்திரமா உங்களோட கையை வச்சு அப்படியே அமைக்க பிடிச்சிக்கிற மாதிரி நாமி விட்டுறாரு உங்களோட கைக்குள்ளே. நீங்கள் அந்த ரிங்கை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து போகுது. ஏன்னா அவரோட ஒர்க் இருக்குல்ல, ஸோ அவரோட கரியருக்காக நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. அந்த டைமில் நீங்களும் உங்களோட கரியர் நல்லா பில்ட் பண்ணிப்பீங்க. ஸோ 2 பேரும் வெயிட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ ஹாப்பி என்டிங் தான் டியர். அண்ட் ஓகே நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. என்னென்னா எனக்கு இந்த ஐடல் ஸ்டோரி மட்டும் ஒழுங்காக வராது. சாரி டியர். ஒரு வேளை நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரியல, எனக்கு நார்மல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னா அது எனக்கு ஈஸியாக வந்துடும். பட்டு ஐடல் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி வரும்போது ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, 2-3 டைம் கேட்டிருப்பீங்க. அது எப்படி போடுறதுனே தெரியல எனக்கு. யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு எதுவும் பிடிப்படலை. என்னோடய மனக்குள்ளே எதுவும் வரலை. மற்ற ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா அப்படியே ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சு நான் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன். பட் ஐடல் ஸ்டோரின்னு வந்தால் மட்டும் என் மூளை அப்படியே ஜாம் ஆகிடுது. என்னவோ தெரியல. அதனால தான். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கான்செப்ட் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அப்புறம் இந்த கமெண்ட்டுக்கு இதில் வந்துட்டு இந்த ஹைப் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ மறக்காமல் அதையும் முடிச்சா கொடுத்துருங்க ஓகேவா. உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஓகே. வேறு என்ன ஆல்ரெடியா. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருக்கா? டடா பாய்.